என்னுடைய பேர் வில்வநாதன். சென்னை அரசு கவின்கலை கல்லூரியில விரிவுரையாளராக ஒர்க் பண்றேன். வண்ணக்கலை துறையில. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்கள் நடத்துகின்ற பொன்னியின் சித்திரக்கடல் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய மாணவர் ரங்கபாசியம் சென்ற வாரம் அழைத்திருந்தாரு. இங்க ஒன்று பார்த்தோன்னே இந்த அமைப்பு இதை தேர்ந்தெடுத்தது எல்லாம் பார்க்கும்போது மிகவும் அருமையாகவும் வித்தியாசமாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு டிராயிங் கிளாஸ் நடத்துறது பப்ளிக்கிறது எவ்வளவு சிரமம்னு எனக்கு நல்லா தெரியும். இதுல நிறைய பேர் அப்ளிகேஷன் கொடுத்து அதெல்லாம் தேர்ந்தெடுத்து எல்லா வயதினருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வகுப்பு எடுத்துக்கிற முன்னெடுப்பு மிகவும் ஆரோக்கியமாகவும் மிகவும் அவசியமான விஷயமா அது இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி சென்ற வாரம் விருதுநகர் போயிருக்கும் போது அங்க காமிக் லைப்ரரி ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்தேன். அதையும் எனக்கு புதுசா இருந்துச்சு. அப்புறம் இங்க ஒரு உதயகுமார் சார்ட்ட கேட்கும்போது சொன்னாரு, சார் திருநெல்வேலியில இருக்கும்போது இது மாதிரி பண்ணிட்டாங்க, ரெண்டாவது சொல்லும்போது ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நானே லேர்ன் பண்ணேன். ஏன்னா நிறைய வயசு உள்ளவங்களுக்கு நான் வகுப்பு எடுத்தது இல்லை. எல்லாரும் வகுப்பு எடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா தனித்துவமா இருக்காங்க. இவங்க இந்த இடத்துல இருந்து வரைஞ்சி அடுத்த இடத்துக்கு நகரத்திற்கான வகுப்பு தான் பார்க்கறேன் மொழியை. இந்த படம் வரைஞ்சி விற்பனை அப்படிங்கிறது 2வது பட்சத்துக்கு முன்னாடி இங்க 8வது வராங்க, 9வது, 10வது, 11வது வராங்க, காலேஜ் வராங்க. இவங்க இந்த வழியா கற்றுக்கிட்டு அடுத்த ஆர்ட் இப்பயோ டிசைனை கன்வெர்ட் ஆயிடுச்சு. டிசைனரா ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இந்த நிர்வாகம் பண்ணி கொடுத்துருக்கு. கலெக்டர் நிர்வாகம் பண்ணி கொடுத்துருக்கு, மாவட்ட நிர்வாகம். அதை இவங்க பயன்படுத்தி அடுத்த இடத்துக்கு போகணும்னு இன்னைக்கு சொல்லும் போது இது என்னென்னலாம் ஃபீல்டு பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிக்கிறதுக்கு, ஐஐடி, என்ஐடி படிக்கிறதுக்கு எவ்வளவு ஃபீல்ட்லாம் இருக்கு, அதுக்கான டிராயிங் தான் உங்களுக்கு சொல்லி தராங்க. எங்க அதுக்கான ப்ராசஸ் நடக்குதுங்கிறதுக்காக 1 வெட்டிங்ல எடுத்து ஒவ்வொன்று சொல்லும் போது இன்னைக்கு காலையில கூட ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்கர் அவார்டு வின் பண்ண தி பேப்பர் மேன் அப்படிங்கிற டிஸ்னியோட அந்த ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டணும். அடுத்து தி லேவாரட்டரி அப்படிங்கிறத ஆஸ்கர் நாமினேட்டோட ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு 1 வெட்டிங் சொல்லி எடுத்து புரிஞ்சிக்கும் போது அவங்களுடைய டிராயிங் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டே இருக்கு. இந்த முன்னெடுப்பு ரொம்ப அருமையா அழகா இருக்கு. இவங்க இன்னொரு 1 இயர் இங்க படிச்சு லேர்ன் பண்றவங்க நிச்சயமா ஒரு 4-5 வருஷத்துல பெரிய இன்வெர்டரோ, அதாவது கண்டுபிடிப்பாளரோ, இன்னோவேட்டிவா நிறைய விஷயங்கள் பண்றதுக்கான கிரியேட்டரா நிறைய பேருக்கு ஆவான் முழு நம்பிக்கை இருக்கு. இன்னும் இந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப அந்த ஒரு பழமையான ஆர்ட்டுக்கே தயார் பண்ண இடம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த பனைமரம் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப மண்ணெல்லாம் வச்சு அழகா இருக்கு. உங்களுக்கு இன்னும் 3D சப்ஜெக்டா கிளே இதை மாதிரிலாம் கொடுத்து அடுத்த இடத்துக்கு நகர்த்தலாம். இன்னும் சொல்ல போனா அந்த இடம் ப்ரொஜெக்டர் ஈவினிங் போல ஒரு ஃபிலிம் போடலாம். ஃபிலிம்னா கிளாசிக்கல் ஃபிலிம் நிறைய இருக்கு. தியேட்டர் மாதிரி இங்க இருக்கு, நல்லா இருக்கு. நான் எடுத்த கிளாஸ் போது ரொம்ப ஆடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபிலிம் அப்படின்னு போடும்போது நீங்க ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்ல இருந்து கலர் ஆஃப் பாரடைஸ் இந்த மாதிரி கிளாசிக்கல் மூவிக்கு பைசைக்கிள் தீஃப் இந்த மாதிரி மூவிஸ் போடும்போது இந்த மொபைல்ல இருந்து குழந்தைங்கலாம் வெளில வந்துட்டு இப்படி உலகம் இருக்கு, இப்படிலாம் அடுத்த இடத்துக்கு நகரத்துக்கும் இவங்க அடுத்த படைப்பாளியா மாறத்துக்கு இந்த படங்கள் நிச்சயம் உதவி செய்யும் நம்புறேன். அதனால இந்த விஷயத்த செஞ்சா ரொம்ப அழகா இருக்குன்னு நான் சொல்றேன். அப்புறம் இன்னொரு அறை கூட இங்க இருக்கு. அந்த விருந்தினர்கள் ஆரம்பிச்சது மாதிரி காமிக்ஸ் லைப்ரரி ஆரம்பிக்கலாம். நீங்க பிலிம் படிக்கிறவங்க பிலிம் பார்த்துட்டு ஒரு டெய்லி சாட்டர்டே சண்டேல ஈவினிங் ஒரு 6 to 7, 8 மணி போலயோ சுமார் 1 hour காமிக்ஸ் படிக்கும் போது அவங்க அடுத்த உலகத்துக்கு நவுறாங்க. காமிக்ஸ் எல்லாருமே சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க படிச்சுட்டு தான் எல்லாரும் இருக்காங்க. காமிக்ஸ் படிக்கும் போது அடுத்த கட்ட கிரியேட்டிவிட்டிக்கான ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த இடத்துலயே ஒரு காமிக்ஸ் லைப்ரரி வச்சா நிறைய பேர் காமிக்ஸ் புக்ஸ் கொடுக்க தயாரா இருக்காங்க. நம்ம கலெக்ட் பண்ணி வச்சாலே நல்லா இருக்கும். காமிக்ஸ் லைப்ரரி ஆரம்பிச்சா இன்னும் இந்த இடம் இன்னும் அழகாக நான் நினைக்கிறேன்.